ஹலோ லைட்டே குட் மார்கன். மூன்றாவது நாள் வாங்க படிக்கலாம். ஜெர்மனுடைய மூன்றாவது நாளுக்கு ஹெர்த்லிஷ் வெல்காமின். இஷ் மீன் ராஜேஷ். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? வாஸ் ஹாவன் வியர் கெலாண்ட் வி ஹைசன் ஜி. கேள்விகள் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? வி ஹைசன் ஜி, ஒஹேர் காமன் ஜி, ஓ ஓனன் ஜி. இதற்கான பதிலும் பார்த்தோம். ஆன்ட்வோர்ட் இஷ் ஹைசர் ராஜேஷ், இஷ் காம் ஹவுஸ் பாண்டிச்சேரி ஒரு புதுச்சேரி, இஷ் ஓன இன் புதுச்சேரி. இன்னைக்கு அந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கான முதல் கிராமர் அறிமுகம் செய்யப்பட போகிறது. இலக்கணம். ஜெர்மனோடைய ஒரு சிம்பிளான சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. இந்த கிராமரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட சிம்பிள் ஜெர்மன் சென்டென்ஸை நீங்கள் அழகாக ஃபார்ம் பண்ணலாம். கேனன் வி ஆர் பிகினன். இப்போ இந்த கேள்விகள் ஃப்ராக பார்த்தோம் அப்படின்னா we are having these letzte Woche gelernt. நம்ம போன வாரம் இதெல்லாம் படிச்சிருந்தோம். இதில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ்லாம் பாருங்க. வி ஹைஸ் டூ oder வி ஹைசன் ஜி, வி ஹைசன் ஜி, இஷ் ஹைச, ஒஹேர் காமன் ஜி, இஷ் காம. இந்த ரெண்டாவது இடத்துல இருக்கிற எல்லாமே நான் ப்ளூவில் ஹை பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வேர்பு. நான் என்னவென்று அழைப்பார்கள், நான் இங்கேருந்து வரேன், நான் இங்கே இருக்கேன்னு. இது எல்லாமே வேர்பு. ஸோ ஜெர்மன் சென்டென்ஸில் பார்த்தோம்னா வேர்ப் ஸ்டேட் இம்மர் இன் zweite Position. zweite Position அப்படின்னா ரெண்டாவது இடம். ஒரு சிம்பிள் ஜெர்மன் சென்டென்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா வெர்பை தூக்கி ரெண்டாவது இடத்துல போட்டுருங்க. மீதி எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் போடுங்க. பர்ஃபெக்டாக கிராமர் வைஸ் ரிஷ்டிஷ் கரெக்டான ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இஷ் ஹைசர் ராஜேஷ், இஷ் இஷ் ராஜேஷ் ஹைசர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது கிராமர் படி தப்பாயிடும். என்னை ராஜேஷ் என்று அழைப்பார்கள், என்னை அழைப்பார்கள் ராஜேஷ் என்று அப்படின்னு சொல்றது சரியில்லை இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் கிராமட்டிக், erste கிராமட்டிக், வேர்ப் ஸ்டேட் இம்மர் இன் zweite Position. ஸோ ஒஹேர் காமன் ஜி, காமன் வந்து ஒஹேர் காமன், இது காமர் இல்லை, காமன். ஒஹேர் காமன் ஜி, இஷ் காம, இஷ் காம, ஓனன், ஓன, இஸ், இது எல்லாமே வந்து வேர்ப். ஸோ வேர்ப் ஸ்டேட் இம்மர் இன் zweite Position. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஃப்ராக, இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே ஃப்ராக அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ராக பெடாய்டட் கேள்விகள். இதெல்லாம் வே ஃப்ராகன்னு சொல்கிறோம். ஏன் வே ஃப்ராகன்னு சொல்கிறோம்? வி, ஓ, ஒஹேர் எல்லாமே வின்னு ஆரம்பிக்குது இல்லையா? அதனால இது வந்து வே ஃப்ராக அப்படின்னு சொல்கிறோம். ஜெர்மன் ஏதோ ஒரு மொழி படிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல கேள்வி கேட்க தெரியணும். கேள்வி கேட்க தெரிஞ்சதுன்னா அப்பதான் உங்களால ஒருத்தர் கூட உரையாடல் பண்ண முடியும். இப்போ இதற்கான பதில்கள் அவுசா கெசாட்ஸ். ஆன்டோர்ட் அப்படின்னா பதில். ஆனால் அவுசா கெசாட்ஸ்னு இருக்கு இல்லையா? அவுசா கெசாட்ஸ் அப்படின்னா டைரக்ஷனல் சென்டென்ஸ். அதாவது எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்காம அவுசா கெசாட்ஸ். அறிவிப்பு வாக்கியம். நான் ராஜேஷ், என்னுடைய பேர் ராஜேஷ். இதில் என்ன இருக்கு? கேள்வியும் கிடையாது, யார்கிட்டையும் நான் எதுவுமே செய்ய சொல்லலை. இது வந்து ஒரு அறிவிப்பு. ஸோ அவுசா கெசாட்ஸ் அப்படின்னா ஒரு அறிவிப்பு வாக்கியம். ஸோ என்ன படிச்சிருக்கோம் இப்போ வரைக்கும்? ஃப்ராக அப்படிங்கிறது ஒன்று படிச்சிருக்கோம், அவுசா கெசாட்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். இதுலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் சென்டென்ஸ் இருக்கும். இங்கிலீஷில் வந்து இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்படின்னா நீ அதை பண்ணு, கேன் யூ ப்ளீஸ் டூ இட், கேன் யூ ப்ளீஸ் பிரிங் சம் வாட்டர், அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வர முடியுமா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷனல். ஓகே லைட்டா? ஸோ தட் இஸ் erste கிராமட்டிக். கிராமர் ரூல்ஸ் என்ன? verb state immer in zweite Position. சூப்பர். இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஓகே லைட்டா? நெக்ஸ்ட் we are learning personal pronomen. பர்சனல் ப்ரோனோமன். பர்சனல் ப்ரோனோமன் அப்படின்னா நம்ம தமிழ்லையுமே உபயோகப்படுத்துறது. இப்போ சாப்பிடுதல் அப்படிங்கிற ஒரு வினை சொல்ல எடுத்துப்போம். நான் சாப்பிடுதலுக்கு முன்னாடி இப்போ நான், நீ, நீங்கள், அவன், அவள், அது, அவர்கள், இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் வந்து பர்சனல் ப்ரோனோமன் சொல்கிறோம். இப்போ ஜெர்மனில் பர்சனல் ப்ரோனோமன் இருக்குது, நம்ம தமிழில் இருக்கு இல்லையா? அதே மாதிரி
நம்மளுடைய பர்சனல் ப்ரோனோமனுக்கு. இப்போ நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் நீங்கள் எழுதிக்கோங்க. இதை ஒரு நோட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் எழுதுங்க. இப்போ முதல்ல சிங்குலர் ப்ளூரால். ஓகே லைட்டா? இந்த சைடு ஃபுல்லாக சிங்குலர் எழுதுவோம். இந்த சைடு வந்து ப்ளூரால். ஓகே, haben Sie verstanden? நான் என்ன பேசுகிறேன்னு புரியுதா? சிங்குலர் ப்ளூரால். ஓகே, குட். ஸோ முதல் சிங்குலர் என்ன? நான். நான்கிறது தான் முதல் சிங்குலர். இஷ். நான்கிற சிங்குலருக்கு ப்ளூரல் என்ன? நாங்கள். இஷ், வியர். ஓகே லைட்டா? கிளார்? கிளார்? குட். நெக்ஸ்ட் நீ. நீக்கு து. நீங்கள். நீங்களுக்கு இயர். இப்போ வருது ஒரு ட்ரிக்கு. தமிழ்ல நீங்களுடைய அர்த்தம் என்ன? நீங்களுடைய அர்த்தம், நீ ஒரு சின்ன பையனை பார்த்து நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எங்கேருந்து வருகிறீர்கள் கேட்க மாட்டோம். நீ எங்கேருந்து வரேன்னு கேட்போம். அப்போ நீ சொல்கிறோம். இதே உங்களுடைய டீச்சர் வராரு, ஆசிரியர், அவர்கிட்ட பார்த்து என்ன கேட்போம்? நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் கேட்போம். அப்போ அந்த நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். அடுத்தது ரெண்டு சின்ன பசங்க வராங்க அப்படின்னா நீங்கள்னு சொல்லுவோம். அது மரியாதையா சொல்றோமா? இல்லை, அங்க ப்ளூரல். அந்த நீங்கள்ங்கிற வார்த்தையை 3 விதமா நம்ம பயன்படுத்துறோம். ஒன்று, சின்ன பசங்க, நம்மளுடைய சின்ன பசங்க வந்தாங்கன்னா, 1க்கு மேலே வந்தாங்க அப்படின்னா நீங்கள்னு சொல்றோம். அது மரியாதை கிடையாது, அங்க ப்ளூரல் ஆயிடும். நம்மளுடைய பெரியவங்க ஒருத்தரா வந்தா நீங்கள் சொல்றோம். நம்மளோட பெரியவங்க 2 பேரா வந்தாலும் நீங்கள்னு சொல்றோம். Haben Sie verstanden? Ist das klar? Klar? Okay, good. ஸோ அந்த நீங்கள் 3 இடத்துல நமக்கு உதவுது. இப்போ அதே மாதிரி இங்க து அப்படிங்கிறது நீ. இப்போ இது இந்த து வந்து நம்மளுடைய சின்ன பையன் வரும்போது, நம்மளுடைய பெரியவர், நம்ம டீச்சர் வரும்போது ஜி அப்படின்னு சொல்லுவோம். கேபிட்டல் எஸ். எஸ் வந்து குரோஸ். குரோஸ் எஸ். klein எஸ். gross bedeutet பெருசு, klein bedeutet சின்னது. ஓகே, இப்போ நீங்கள், இந்த நீங்கள் ப்ளூரல். நீங்கள் 2 டீச்சர் வர, 2 ஆசிரியர் வந்தாலும் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னு கேட்போம். ஸோ ஒருத்தர் வந்தாலும் நீங்கள், 2 பேர் வந்தாலும் நீங்கள். 2த்துக்குமே குரோஸ் எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. குரோஸ், நிஸ்ட் klein. சின்னது போடக்கூடாது. சின்னது போட்டா எஸ் இஸ் ஃபால்ஷ். ஃபால்ஷ், nicht richtig. ஓகே, சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் முடிஞ்சிருச்சா? இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரோனவுன் சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் பர்சன். இது வந்து 2வது பர்சன். நீ, நீங்கள் அப்படிங்கிறது 2வது பர்சன். richtig? Ist das klar? Bitte schreiben Sie im Kommentare. எல்லாரும் போன வாரம் ஹோம்ஒர்க் முடிச்சிங்களா? இல்லைன்னா நான் இம்போசிஷன் கொடுத்துருவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் முடிச்சாச்சு. ரிஸ்டிஷ் ஃபர்ஸ்ட் பர்சன் இஷ், வியர், டு, இயர், தி, தி முடிஞ்சிருச்சு. இப்போ திருட்ட பர்சன். திருட்ட அப்படின்னா தேர்ட் பர்சன். ஐன்ஸ், வை, திரை. இப்போ தேர்ட் பர்சன்ல தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அவன், அவள், அது. யாரும் வந்து அதை தொடக்கூடாது சொல்லுவோம் இல்லையா? அதே தான் ஜெர்மன்லையும். ஜெர்மன்ல ஏர்ஜி எஸ் மன். மெதுவா சொல்றேன். ஏர் ஜி எஸ் மன். இது வந்து உங்களுக்கு புக்கில் கிடைக்காது. என்னுடைய டீச்சர் நான் படிக்கிற காலத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தது. அதே மாதிரியே நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஏர், அவன். புக்கில் வந்து உங்களுக்கு பாதி தான் கிடைக்கும், ஃபுல்லாக கிடைக்காது. ஜி,
அவள், எஸ் அது, மன், மன் அப்படின்னா ஒருத்தர், இது MAN மேன்னு சொல்லக்கூடாது, மன். ஓகேவா? RZS மன், அவன், அவள், அது, ஒருத்தர். மன் muss nicht machen, ஒருத்தரும் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொதுவா சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த மன். கிளார், இஸ் எஸ் கிளார்? அல, அல கிளார்? குட். இப்போ இதோடைய ப்ளூரல் இஸ் சேர் ஐன்ஃபா. ஐன்ஃபா bedeutet சிம்பிள், ரொம்ப எளிது. இதே ஜி தான், இந்த ஜி வந்து ப்ளூரல். இப்போ ஜி பார்த்தோம்னா ஜி தான் எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ஜி வந்து நமக்கு பல விதத்தில் வருது, எப்படி தமிழில் நீங்கள் வருதோ அது. ஆனால் போக போக நீங்கள் பேச பேச வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பர்சன் பர்சனல் ப்ரோனோமன்ல ஃபர்ஸ்ட் பர்சன் இஷ், வியர். dritte பர்சன் zweite பர்சன் du, ihr, sie, sie. இது வந்து ஜீன்னு சொல்லணும். ஓகேவா? இசட் சவுண்ட், இசட், ஜி. நம்ம ஏபிசிடி ஒரு காரணமாக தான் இப்போ கோத்ரூ பண்ணலை, ஏபிசிடி ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இந்த மெத்தடாலஜியே போகலாம். அடுத்தது ஆர், ஜி, எஸ், மன், அப்புறமா ஜி. இப்போ தமிழில் ஒன்று கவனிச்சிங்கன்னா, விளையாடுறது வந்து அது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி அவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஜெர்மன்லேயும் அதே மாதிரி தான் ஜி, அந்த ஒரு ஜி அப்படிங்கிறது அவர்கள்னு ஆகிடும், ப்ளூரல் ஆகிடும். ஸோ அது யார் விளையாடினாலும் அதே தான். ஓகே Leute, ist das klar? So, was haben wir gelernt? Wir haben erste Grammatik gelernt. ஃபஸ்ட்டு ஒரு கிராமர் படித்தோம். ஜெர்மனில் verb steht immer in zweite Position. ரெண்டாவது என்ன படிச்சிருக்கோம்? பர்சனல் ப்ரோனோமன். ஸோ இப்போ நம்ம இஷ் பின் ராஜேஷ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எடுத்தோம் இல்லையா, அதில் இஷ்னா சிங்குலரில் வரேன். இப்போ ஒஹேர் காமன் ஜி அப்படின்னு நான் கேட்டனே, அதில் அந்த ஜி இருந்துச்சுல்ல, அந்த ஜி வந்து இந்த ஜி. ஏன்னா நான் வந்து உங்களை பார்த்து செகண்ட் பர்சனை கேட்குறேன். ஒஹேர் காமன் ஜி. இந்த தூவும் இந்த இயரும் இன்ஃபார்மல். ஃபார்மல், இன்ஃபார்மல். இது வந்து informell und das ist formal. Okay Leute, klar? Klar? Good. ஸோ இந்த டேபிளை எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பரில் எழுதி உங்களுடைய டேபிளில், ஸ்டடி டேபிளில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் ஃபண்டமெண்டல். இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தான் இதை வச்சு தான் எல்லா வெர்போட கான்ஜுகேஷனும் இருக்க போதும். ஓகே, சரி அடுத்ததுக்கு போகலாமா? இப்போ அதுக்கு முன்னாடி wir machen eine Pause. Wir machen eine Pause. Wir treffen uns nach Pause, nach dem Pause. Okay? Okay Leute? Gut. So wir machen 10 Minuten Pause. 10 நிமிஷம் பிரேக் எடுத்துப்போம். அடுத்த வீடியோவில் திருப்பி சந்திக்கிறேன். Auf Wiedersehen. Tschüss.